நேர்களுக்கு வணக்கம். இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன விஷயம் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் 1998 வந்து முதல் முறையாக வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்திருக்கு. பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்காவில். அந்த ஸ்டேடியம் பேர் என்ன கேட்டிங்கன்னா, அப்போ பங்கபந்து ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 2-3 நாள் முன்னால் தான் வந்து பேரை மாற்றிருக்காங்க, டாக்கா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஹாக்கி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடக்கும். பட் வந்து கிரிக்கெட்டில் வந்து நடந்தது கிடையாது. அதுக்கு முன்னால் சின்ன சின்ன ட்ரோஃபிஸ் நடக்கும். பென்சன் ஹெட்ஜஸ் ட்ரோஃபி அந்த மாதிரி நிறைய நாடுகள்லாம் வந்து விளையாடுவாங்க. பட் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்த ஐசிசி இந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது. ஆனால் முதல் முறையாக வந்து 1998 தான் பண்ணாங்க. ஸோ இதில் முதல் மேட்ச் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச். இது வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் வந்து விளையாடிருந்தாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ், அதே போல் வந்து 4 குவார்டர் ஃபைனல்ஸ், 2 செமிஃபைனல்ஸ், ஒரு ஃபைனல் அந்த மாதிரி இருந்துச்சு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி குரூப் ஏ, குரூப் பி இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ ஆடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கடைசி ஒரு 4-5 எடிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசி நடந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா 2017 யூகேல நடந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் அண்ட் யூஏல அந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் குரூப் ஏ, குரூப் பி இருக்குது. இந்த ஒரு சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 1998 ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸில் நியூசிலாந்து ஜிம்பாப்வே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. நியூசிலாந்து ஜெயிச்ச பிறகு வந்து அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல்ஸ் யார் இடையில நடந்ததுன்னா இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில். இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருந்தாங்க. ஜெயிச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செமிஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இதில் குவார்டர் ஃபைனல்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாந்து கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா பிளேயர்ஸ் இப்போ டேரல் குல்னன், அதே போல் வந்து ஜாக் கேலிஸ் அவங்களாம் வந்து தலா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்கில், போலிங்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடம் ஹோலியாக் கேப்டனாக இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா ஆடம் ஹோலியாக் கேப்டனாக இருக்கார், எலெக்ஸ் ஸ்டீவர்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது ஆடம் ஹோலியாக் எப்படி கேப்டனாக இருந்தார்ன்ட்டு. பட் இங்கிலாந்து வந்து ஓரளவுக்கு சுமாரான டீமோட தான் வந்திருந்தாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டர் ஃபைனல்ஸில் நியூசிலாந்து வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நியூசிலாந்து வந்து பேட்டிங் ஆட விட்டு நியூசிலாந்துனால பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடிக்க முடியாமல் 188க்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா 191 ரன் அடிச்சு ஜஸ்ட் ஒரு 5 விக்கெட் தான் இழந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து குவாலிஃபை ஆனாங்க. அதுக்கு பிறகு அடுத்த குவார்டர் ஃபைனல்ஸ் யார் கேட்டிங்கன்னா இந்தியாவோட முதல் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட ஆடிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற விஷயம் நிறைய இருந்துச்சு, இந்தியாவுக்கு வந்து ஜெயிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபேவரட் டீமாக இருக்கிறதுனால நிறைய பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க இந்தியன் டீமில். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 307 ரன் அடித்து 8 விக்கெட் இழந்தாங்க. இதில் சச்சின் டெண்டுல்கர் வந்து 141 ரன் அடிச்சிருந்தார் செஞ்சுரி டாக்காவில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற ஸ்டேடியத்தில் நான் போனேன், பங்கபந்து ஸ்டேடியத்தில் கிரவுண்டு சின்னதாக இருக்குங்க. டைமென்ஷன்ஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. இப்போ சச்சினோட ஃபார்ம், அதே போல் சச்சினோட பவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டச் பண்ணாலே பால் வந்து பவுண்டரி விட்டு போகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் மறக்க முடியாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சினோட ஸ்ட்ரெயிட் 6 கிரவுண்டை விட்டு வெளியில் வந்து போயிருந்துச்சு பால். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருந்தாரு. சரியான இன்னிங்ஸுங்க 141. இதை சப்போர்ட் பண்ணது அஜய் ஜடேஜா சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அது சேஸ் பண்ண முடியாமல் வந்து 263க்கே வந்து அவுட் ஆனாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் இன்னொரு குவார்டர் ஃபைனல்ஸில். வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் வச்சுருந்தாங்க. பிரையன் லாரா, கால் ஊப்பர், கீத் எத்தர்டன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வசீம் அக்ரம் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டான டீம் தான். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் முதல்ல எடுத்து 289 ரன் அடித்தாங்க, 9 விக்கெட் இழந்து. பாகிஸ்தானால் அது சேஸ் பண்ண முடியாமல் 259 ரன்னாக அடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் தோற்று போனாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீமாக தான் இருந்தது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மழையினால் வந்து ஆவுனா வந்து மேட்சை நிப்பாட்டி விட்டு கவர்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. அந்த மேட்ச் நான் பார்த்தேன் லைவ் டிவியில் பார்க்கும்போது. அந்த காட்சி எப்படா இந்த மேட்ச் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மேட்ச் ஆரம்பிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் ஆடிருந்தாங்க. 240 ரன் அடிச்சிருந்தாங்க, 7 விக்கெட் எழுந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கேலிஸோட ஒரு பிரபலமான ஒரு இன்னிங்ஸ் 113 ரன் அடித்தார், அதில் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ அந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கு அந்த ஸ்கோர் கொண்டு போகிறதுக்கு.
அப்போ அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இல்லை. ஆலன் டொனால்டு இல்லை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஷான் போலாக் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லாதனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஒரு முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கேலிஸ் தான். இப்போ ஸோ அந்த ஜாக் கேலிஸ் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 132க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான போலிங் போட்டு ஸ்ரீலங்கா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் செமிஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல பேட்டிங் எடுத்து 242 ரன் அடித்து 6 விக்கெட் எழுந்தாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பிரைன் லாரானால அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில். கம்ஃபர்டபுளாக 245 ரன் அடிச்சு அதில் வந்து 4 விக்கெட் தான் எழுந்தாங்க. ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸ்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க இந்தியா கூட. ஸோ இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தோடு இருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு க்ளோசிங் செரமனி, ஓப்பனிங் செரமனி நியூசிலாந்து வர்சஸ் ஜிம்பாப்வேக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல் வந்து க்ளோசிங் செரமனி பயங்கரமாக இருந்தது. இதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பேட்டிங் முதல்ல பண்ணி 245 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 248 ரன் அடித்து அதில் 6 விக்கெட் எழுந்து இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முதல் முறையாக வந்து அவங்க வின் பண்ணி கிரிக்கெட் உலகத்துக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஓவர் ஃபார்மேட்டில் வந்து முக்கியமான ஒரு ட்ரோஃபி, அதாவது ஐசிசி ட்ரோஃபின்னு சொல்லும்போது இதான் அவங்களோட ட்ரோஃபின்னு சொல்லிக்கலாம் இப்போது வரைக்கும். ஸோ இதில் வந்து முக்கியமான இன்னிங்ஸ் அந்த ஃபைனலில் யார் ஆடி இருந்தாங்கன்னா ஹான்சி குரோனியா ஆடி இருந்தார் பேட்டிங்கில். போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாக் கேலிஸ் 5 for 30 எடுத்திருந்தார். ஸோ இந்த இன்னிங்ஸ் வந்து மறக்க முடியாத இன்னிங்ஸ் ஜாக் கேலிஸ். அதே போல் இந்த டோர்னமெண்ட்டும் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா வந்து முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீலங்கா கூட செஞ்சுரி அடித்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கில் கூட முக்கியமான கட்டத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஃபைனல்ஸில் 5 விக்கெட் எடுத்தார். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்களும் கூட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணி உங்க கூட வந்து ஷேர் பண்ணி நான் உங்களுக்கெல்லாம் தெரிய வைக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.